ஈரானின் ஆணிவேரை குறிவைத்து தாக்குதல் உறுதிப்படுத்தியது அமெரிக்கா. ஈரானில் மக்களுக்கு ஸ்டீல் விடுத்த அவசர எச்சரிக்கை, சேவையை ரத்து செய்தது ஈரான். ஈரான் கடற்பரப்பில் பாரிய கப்பல் மீது தாக்குதல், வெளியான பரபரப்பு தகவல்கள். இன்றிரவு முழு ஈரானுமே அழியக்கூடும், சற்று முன்னர் ட்ரம்ப் வெளியிட்ட பயங்கர எச்சரிக்கை. வளைகுடா நாடுகள் முழுவதும் நியாயமற்ற தாக்குதல்கள், கத்தார் பிரதமர் கடும் எச்சரிக்கை. 14 மில்லியன் பேர் தங்கள் உயிரை தியாகம் செய்ய முன்வந்துள்ளனர், ஈரான் ஜனாதிபதி. ஈரானின் பெட்ரோகெமிக்கல் வளாகம் மீது மீண்டும் தாக்குதல். அமெரிக்கா சிவப்பு கோடுகளை தாண்டினால் ஏற்பட போகும் பேரழிவு, ஈரான் புரட்சிகர படை விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஈரானில் உச்சகட்ட படபடப்பு, அணுமின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலி, 8 மணி வரை ட்ரம்பின் கெடு. ஈரான் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி கோமா நிலையில், கசிந்தது உளவு தகவல். ஈரானின் ஹார்க் தீவில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியுள்ளதை அந்நாட்டின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதல்கள் ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைக்கவில்லை என்றும், அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ மூலோபாயத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹார்க் தீவில் உள்ள சில ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அதன்படியே தற்போது தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானியர்கள் எம்மை திருப்திப்படுத்தும் வகையிலான ஒரு முன்மொழிவை வழங்கும் வரை அவர்களின் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தப் போவதில்லை. மேலும் ஹார்க் தீவு தாக்குதல் செய்தியானது அமெரிக்க ஜனாதிபதியின் கொள்கையிலோ அல்லது எமது மூலோபாயத்திலோ ஏற்பட்டுள்ள மாற்றமாக கருதப்படக்கூடாது என ஜே.டி. வான்ஸ் தெளிவுபடுத்தினார். அமெரிக்க அதிகாரி ஒருவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி, அமெரிக்கா ஹார்க் தீவில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. எனினும் இந்த தாக்குதலில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இலக்கு வைக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள மக்கள் இன்று தொடரூந்தில் பயணிக்க வேண்டாம் என ஸ்டீல் விடுத்திருந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரானின் வடகிழக்கில் உள்ள மஸ்கத்தில் தொடரூந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறு அறிவிப்பு வரும் வரை தொடரூந்துகள் நிறுத்தப்படும் என மஸ்கத் ஆளுநர் கூறியதாக குறித்த செய்தியில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தங்கள் பயணத்தை தாமதப்படுத்த முடியாத பயணிகளுக்கு மாற்று சாலை போக்குவரத்து வசதி உள்ளது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள மக்கள் இன்று தொடரூந்தில் பயணிக்க வேண்டாம் என ஸ்டீல் பாதுகாப்பு படைகள் எச்சரிக்கை விடுத்தது. இது தொடர்பான பதிவொன்றில், ஈரானில் உள்ள மக்கள் உங்கள் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஈரான் நேரப்படி இரவு 9 மணி வரை தொடரூந்தை பயன்படுத்துவதையும் அதில் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என பாதுகாப்பு படைகள் கூறியுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் தொடரூந்துகளில் தொடர்ந்து பாதைகள் அருகிலும் இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஈரானின் கிஸ் தீவுக்கு தெற்கே உள்ள கடல் பகுதியில் கொள்கலன் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கப்பல் அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது புரொஜெக்சிட்டில் இனால் தாக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு கடற்கரையில் உள்ள ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் கிஸ் தீவு ஒரு சுற்றுலா தலமாகும். இந்த சம்பவத்தினால் கப்பலின் நீர்மட்டத்துக்கு மேலே உள்ள பகுதிகள் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும், கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என UKMTO தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு முழு நாகரிகமே இன்று இரவு அழியக்கூடும் என சற்று முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஒரு முழு நாகரிகமே இன்று இரவு அழியக்கூடும், அது மீண்டும் ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்ப போவதில்லை. அவ்வாறு நடப்பதை நான் விரும்பவில்லை, ஆனால் அது அநேகமாக நடக்கக்கூடும். இருப்பினும் இப்போது நாம் ஈரானில் முழுமையான மற்றும் ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றத்தை பெற்றுள்ளோம். அங்கே வேறுபட்ட புத்திசாலித்தனமான மற்றும் தீவிரத்தன்மை குறைந்த சிந்தனையாளர்கள் மேலோங்கியுள்ளனர். ஒருவேளை புரட்சிகரமான மற்றும் அற்புதமான ஒன்று அங்கே நடக்கக்கூடும், யாருக்கு தெரியும். உலகின் நீண்ட மற்றும் சிக்கலான வரலாற்றில் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாக கருதப்படும் இன்று இரவு இதற்கான விடை நமக்கு தெரிய வரும். 47 ஆண்டு கால மிரட்டி பணம் பறித்தல், ஊழல் மற்றும் மரணங்கள் இறுதியாக முடிவுக்கு வரும். ஈரானின் சிறந்த மக்களுக்கு கடவுள் ஆசி வழங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஆட்சி மாற்றம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க ஸ்டீல் இடையே நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உணவு, குடிநீர் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடாத்தப்படும் தாக்குதல்கள் பொறுப்பற்றவை என கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி எச்சரித்துள்ளார். நோர்வே பிரதமர் ஜோனாஸ் கார் ஸ்டோருடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய போது திங்கட்கிழமை மதியம் அவர் இந்த தற்காலிக கவலைகளை பகிர்ந்து கொண்டார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
குறிப்பாக பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மற்றும் கத்தார் மீது ஈரான் மேற்கொண்டு வரும் நியாயமற்ற ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எரிசக்தி மற்றும் குடிநீர் நிலையங்கள் மீது குண்டுவீச்சு நடாத்தப்படும் என மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகள் முழுவதும் இதேபோன்ற தாக்குதல்களை நடாத்துவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை குவைத்தின் 2 கடல்நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை உட்கட்டமைப்பு போர்க்களமாக மாற்றப்படுவது ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என கட்டார் கவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள காலக்கெடுவை எதிர்கொண்டுள்ள நிலையில் தன்னையும் சேர்த்து 14 மில்லியன் ஈரானியர்கள் போரில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய முன்வந்துள்ளதாக ஈரான் ஜனாதிபதி இன்று தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரினை திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் மீதும் பாலங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் இன்றுடன் அந்த காலக்கெடு நிறைவடைகிறது. இன்று இரவு 8 மணியளவில் ஈரானில் பெரும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சநிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் 90 மில்லியன் மக்கள் வசிக்கின்ற நிலையில் அமெரிக்கா உறுதியளித்த குண்டுவீச்சு தாக்குதலை தடுக்கும் முயற்சியாகவே இந்த 14 மில்லியன் என்ற எண்ணிக்கை கூறப்பட்டிருக்கலாம். 14 மில்லியனுக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் இந்த போராட்டத்தில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளனர். நானும் ஈரானுக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருப்பேன், இனியும் தயாராக இருப்பேன் என தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள 3வது பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு ஈரானின் சிரோஸ் நகரில் உள்ள வளாகம் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வளாகத்தில் கண்டமிட்டு கண்டம் வாயு ஏவுகணை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நைட்ரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏலவே நடாத்தப்பட்ட 2 தாக்குதலை அடுத்து குறித்த 3வது தாக்குதலும் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் சிவப்பு கோடுகளை தாண்டினால் எங்களின் பதிலடி பிராந்தியத்தை தாண்டி செல்லும் என்றும் அது அமெரிக்க மற்றும் அதன் கூட்டாளிகளின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து பல ஆண்டுகளுக்கு பிராந்திய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை சீர்குலைக்கும் என ஈரானின் புரட்சிகர காவல் படை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அமெரிக்கா மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளுக்கு எதிரான தனது பதிலடி நடவடிக்கைகளில் இதுவரை குறிப்பிடத்தக்க அளவு நிதானத்தை கடைபிடித்து இலக்குகளை கவனமாக தேர்ந்தெடுத்துள்ளதாக ஐஆர்ஜிசி கூறியுள்ளது. இருப்பினும் அத்தகைய நிதானம் இனி தொடராமல் போகலாம் என்றும் ஐஆர்ஜிசி எச்சரித்துள்ளது. இனிமேல் அத்தகைய அனைத்து கருத்தாய்வுகளும் ஒதுக்கி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் சிவப்பு கோடுகளை மீறினால் ஈரானின் பதிலடி பிராந்தியத்தை தாண்டியே செல்லும் என்றும் அமெரிக்க மற்றும் நட்பு நாடுகளின் உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்படலாம் என ஐஆர்ஆர்சி எச்சரித்துள்ளது. மேலும் ஈரான் பல ஆண்டுகளாக பிராந்திய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை சீர்குலைக்க கூடும் என்ற பதட்டங்கள் மேலும் அதிகரித்தால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்படக்கூடிய ஸ்திரத்தன்மை குறித்த கவலைகள் எழுந்துள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நேரப்படி இன்றிரவு 8 மணி வரை விதித்துள்ள நிலையில் அங்கு படபடப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகாலை முதல் ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வெளியிடப்படும் அவசர அறிவிப்புகள் இதனை வெளிப்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அணுமின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலிகளை அமைக்குமாறு மக்களிடம் கோரிய ஈரானிய ஆட்சி தரப்பு மறுபுறத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனது நாட்டில் ஒரு தரைவழி படியெடுப்பை நடத்தினால் அதற்கு எதிராக போரிட 1,40,00,000 மக்கள் தயாராக உள்ளதாக சூளுரைக்கிறது. கடந்த வாரம் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹாலிபாப் இதே தொகையை 70 லட்சம் பேர் என சொல்லிய நிலையில் இதற்கிடையில் இந்த தொகை இரட்டிப்பாக்கப்படுவதும் ஈரானின் துணை ராணுவ படையான பஜீஜ் படை 12 வயதான சிறார்களும் தங்கள் படையில் இணைய அனுமதிப்பதும் அமெரிக்காவை அச்சப்படுத்த ஈரான் வெளிப்படுத்தும் ஒரு தந்திரமாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய அந்நியரே தந்தையரே உங்கள் பிள்ளைகளின் கைகளை பிடித்துக் கொண்டு வீதிகளுக்கு சென்று உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட அனுப்புங்கள் என ஈரானிய ராணுவத்தால் அரசு தொலைக்காட்சியில் கூறப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்தபா கமேனி தற்போது சுயநினைவற்ற நிலையில் புனித நகரமான கோமில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய உளவுத்துறை தரவுகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அவர் கடுமையான மருத்துவ நிலையில் இருப்பதாகவும் ஈரானிய ஆட்சியின் எந்தவொரு முடிவெடுக்கும் செயல்பாடுகளிலும் அவரால் ஈடுபட முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹோம் நகரம் சியா இஸ்லாமியர்களின் மத தலைவராக கருதப்படும் நிலையில் அந்நாட்டின் உச்ச தலைவரின் இருப்பிடம் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்ட முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் உடல் ஹோம் நகரில் அடக்கம் செய்ய தயார் செய்யப்பட்டு வருகிறது. அங்கு 1க்கும் மேற்பட்ட உடல்களை அடக்கம் செய்யும் வகையில் ஒரு பெரிய கல்லறை உருவாக்கப்பட்டு வருவதாக உளவு அமைப்புகள் கருதுகின்றன. இந்த நிலையில் முஸ்தபா கமேனியின் உடல்நிலையும் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. போர் தொடங்கிய முதல் நாளிலேயே தனது குடும்பத்தினருடன் முஸ்தபா கமேனியும் காயமடைந்த ஈரான் ஏற்கனவே உறுதிப்படுத்தியது. மார்ச் தொடக்கத்தில் அவர் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவர் பொது வழியில் தோன்றவில்லை.
ஈரான் அரசு அண்மையில் அவர் போர் அறையில் அமர்ந்து ஸ்டேலிய வரைபடங்களை ஆய்வு செய்வது போன்ற காணொலி ஒன்றை வெளியிட்டது. இருப்பினும் அது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலியான காணொலி என கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானிய அதிகாரிகள் அவர் நாட்டை தொடர்ந்து வழிநடத்தி வருவதாக கூறினாலும் அவர் கோமா நிலையில் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் குறித்து வாஷிங்டனோ அல்லது தெஹ்ரானோ இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்றாலும் ஈரானின் தலைமைத்துவத்தில் நிலவும் இந்த மர்மம் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது.